நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர் சுமார் 1,80,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பருவமழை பாதிப்பு காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்ததனை தொடர்ந்து விவசாயிகள் சுமார் 40,000 ஏக்கரில் மறு சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஜனவரி 28ஆம் தேதியுடன் தண்ணீர் திருப்பு நிறுத்தப்பட்டதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு தாளடி நெற்பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருக்குவளை, எட்டுக்குடி, திருவாய்மூர், ஈசனூர், வலிவலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாயிகள் வாய்க்கால், குட்டை மற்றும் நீர்நிலைகளில் தேங்கியுள்ள தண்ணீரை பம்பு செட் இன்ஜின் மூலம் இரவு பகலாக இறைத்து நெற்பயிர்களை காப்பாற்றி வருகின்றனர். சில இடங்களில் டீசல் இன்ஜின் வைத்து இறைக்க கூட தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் என்ன செய்வதென்று அறியாது திகைப்பில் உள்ளனர். எனவே கருகி வரும் நெற்பயிர்களை காப்பாற்ற மேட்டூர் அணையிலிருந்து இன்னும் 2 முறை தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாகுபடி இப்போ பார்த்தீங்கன்னா 65 நாள் பயிராக இருக்குது. 60லேருந்து 65 நாள் பயிராக இருக்குது. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறச்சிக்கிட்டு இருக்கோம். குட்டை அதுமாரி உள்ள தண்ணியை போட்டு இறச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு மேட்டூர் அணை வேறு ஜனவரி 28 சாத்திட்டாங்க. இன்னொரு 2 முறை திறந்து 2 தண்ணி பிப்ரவரி கடைசி வரைக்கும் தண்ணி வந்ததுன்னா ஓரளவுக்கு நாங்கள் கலந்து பண்ணிடுவோம். ஏற்கனவே குருவையும் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. இப்போ தாளடி போட்டிருக்கோம். தாளடி பயிர் பார்த்தீங்கன்னா இப்போ 50லேருந்து 65 நாள் பயிராக இருக்குது. இன்னும் எங்களுக்கு 30-35 நாளைக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். இருக்கிற தண்ணியை இறச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு 30 நாளைக்கு தண்ணி தேவைப்படுது.